துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு லக்னத்திற்குங்கிற ஒரு ஒரு குடுப்பனை அப்படிங்கிறத ஒண்ணு சொன்னோம். அவங்களுடைய ஸ்டைலு, அவங்க என்ன பிறப்புல பொறந்திருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். இந்த இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மத்தவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய லக்னம் அப்படின்னா, அது துலாம் தான். துலாம் தராசு தானே. ஏன் எப்பவுமே ஒரு காய்கறி மத்தவன் காய்கறி வாங்குறான். இன்னொரு கத்திரிக்காய் சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவானா ஒழிஞ்சு, இல்லங்க கல்லு கொஞ்சம் இழுக்கட்டுங்கன்னு எவனா ஒருத்தன் சொன்னான்னு சொல்லுங்க. இல்ல நம்மளே சொன்னோம்னு சொல்லுங்க. இப்ப புரியுது அந்த லக்னத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுதுங்களா? அப்போ மத்தவனுக்கு தான் இழுக்கணும். நமக்கு இழுக்கவே இழுக்காது. ஆனா இது இழுக்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம்? காய்கறி ஒருத்தனுக்கு சேர்த்து போடும்போது இந்த தட்டு எங்க இருக்குங்க? கல்லு வச்ச தட்டு மேல இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய கருமா நம்மளால தீரணும்னா தான் நம்மகிட்ட வருவான். அதை முடிச்சுட்டு அவன் திருப்பி நமக்கு செஞ்சுட்டான்னா அது வந்து புண்ணியத்துல சேராது. அதனால இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு காப்பாத்துறதுக்கு வழி காமிச்சிட்டாங்கன்னா, நீ எனக்கு வழி சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, போயிட்டே இருன்னு சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் அடிச்சுக்க நாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க.